வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் மை மணி சேவிங் லைஃப் ஸ்டைல் பார்ட் 2 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மணி பிரின்சிபல், அந்த வெரி இம்பார்ட்டன்ட் மணி பிரின்சிபல் என்னோட சேமிப்பை எப்படி உயர்த்துது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னுடைய முக்கியமான பண கொள்கை. இது பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்லலாம், இது சரிப்பட்டு வராதுன்னு தோணலாம். பட் ஆனால் நான் இதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஏன் அப்படிங்கிறத டீட்டெயில்டு கால்குலேஷனோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேக்கான மெனு பிளானை நம்ம பார்த்துருவோம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை காய்கறி வாங்கலை. சாட்டர்டே மார்னிங் வெள்ளிக்கிழமை வச்ச சாம்பாரை சுண்டை வச்சு தோசை சுண்டை வச்ச சாம்பார் தொட்டு சாப்பிட்டுடாச்சு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும், அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீக் வாங்கினேன் அந்த கொத்தரவங்காய் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ தக்காளி சாதமும் கொத்தரவங்காய் பொரியலும் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. பசங்களுக்கு அன்றைக்கி ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால வேகமாக சாப்பிட்டு போயிட்டு நைட்டு வர லேட் ஆகிடுச்சு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுருந்தோம். டக்குன்னு பூரி போட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம கிழங்கு மசால் செய்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா, அதனால் செஞ்சு நைட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம். சரி பசி சரி அழைச்சி அன்றைக்கி நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்னென்னு பார்த்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் உளுந்த வடையும் தான். பொங்கல் வீட்டில் செஞ்சோம், வடை வெளியில் வாங்கிக்கிட்டோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிப்பருப்புலாம் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு பொங்கல் செஞ்சுருந்தோம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ரசமும் சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டும் தான். அந்த சட்டி சாதத்தில் நம்ம ரைஸ் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்துக்கு ரசமும் சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால உப்புமா ஜீனி தான், ரவா உப்புமாவும் ஜீனியும் வச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சண்டேவோட மெனுவை முடிச்சாச்சு. சண்டே நைட்டு தான் போய் நான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த காய்கறி ஷாப்பிங் ப்ளஸ் மெனு பிளான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். என்ன முக்கியமான மணி சேவிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் சே ஸ்ட்ரிக்ட் நோ டு டெப்ட்டு, லோனு, இஎம்ஐ ஆர் இன்ஸ்டால்மெண்ட்டு. அதாவது கடன் வாங்குறது மற்றவங்க கிட்ட, அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ கை மாற்ற நம்ம கடன் வாங்குவோம்ல, அதுக்கு நான் எப்போதுமே நோ சொல்லிடுவேன். லோன் போட்டு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற அந்த லோனுக்கும் எகெயின்ஸ்டாக தான் இருப்பேன். இஎம்ஐ கட்டியோ இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் செலுத்தியோ எந்த பொருளையுமே வாங்க மாட்டேன். இது நாலுமே என்னைய பொறுத்த மட்டும் வேஸ்ட்டு. கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் இப்போ யாருக்குமே அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. கடன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை சிரிக்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது கடன் இருந்தால் தான் ஒரு மனுஷனே அப்படிங்கிற மாதிரி நம்மளை எல்லாருமே பார்க்குறாங்க. 10 பேரில் அவங்க எத்தனை பேருக்கு லோன் இருக்குது கடன் இருக்குது அப்படின்னு கேட்டால் 9 பேர் கை தூக்குறாங்க. ஏன் நான் கடனுக்கோ இஎம்ஐக்கோ இன்ஸ்டால்மெண்ட்டுக்கோ லோனுக்கோ நோ சொல்கிறேங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ கைமாத்தா வாங்குகிற கடனாக இருக்கட்டும், இப்போ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ நம்ம கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு லைட்டாக ஒரு டைம் கேட்டாலே ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்கள்ல, நம்மளை மட்டமாக நினப்பாங்க அப்படின்னு என்னுடைய உள் மனசோட கருத்து. அதுதான் இது 100% உண்மை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் எவ்வளோ நாளும் கேளுங்க தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எதுக்குமே நான் இது பண்ண மாட்டேன். என் லைஃப்பில் ஒரே ஒரு டைம், அதுவும் எங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கியிருந்தேன். அதையுமே நான் டக்குன்னு ஒரு 2 monthஸில் ரீஃபண்ட் பண்ணிட்டேன். யாராக இருந்தாலுமே வாயும் வயிறும் வேறு தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்மளை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வாங்கவே மாட்டேன். அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வச்சுக்கவே கூடாது. நம்ம நல்ல ஒரு டேர்ம்ஸ்லேயே இருக்கணும். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளோட வருமானம் என்னவோ அதுக்குள்ளே நம்ம செலவை பார்த்துக்கிட்டு இருக்கணுமே ஒழிய மற்றவங்க கிட்ட கடனாளியாக நம்ம நின்றக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் என் உறவினர்கள் முன்னாடியும் கடனாளியாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இல்லை என்னை மட்டமாக பார்த்துருவாங்களோ என்னை ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் என்றைக்குமே எனக்கு இருக்கும். இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியம். நான் கம்மியான சம்பளத்தில் கடன் இல்லாமல் நான் இப்போ நல்லபடியாக ஒரு லைஃப்பை நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது என் ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எப்படி நீ இவ்வளோ கம்மி சம்பளத்தில் நீ இவ்வளோ அழகாக ஃபேமிலி ரன் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமாக பார்க்க போனால் நான் எல்லாரை விட கம்மியான சம்பளம் தான் வாங்குகிறேன். என்னோடய சம்பளம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும்.
உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பட்ஜெட் வீடியோவில் பார்ப்பீங்க. அதை விட 4 மடங்கு 5 மடங்கு எல்லாருமே என்னை விட அதிகமாக தான் வாங்குகிறாங்க. ஒரு நாளும் நான் அதை வந்து தப்பாக நினச்சதே இல்லை. என்னடா அப்படி இருக்கோமே நினச்சதில்லை. என்றைக்குனாலும் நம்ம நிலமை உயரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை யாரும் மட்டமாக நினைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து சிறிதாக நம்ம சேமித்து வாங்கணும். அப்படி இல்லையா, நமக்கு ஏதாவது ஒரு பெரிய தொகை கிடைக்கும் பொழுது அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான கொள்கை, சேவிங்ஸ் பிரின்சிபலில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஒரு வாட்ச் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்சோட ரேட்டு 3000ரூபா. நான் ஆசைப்படுற ஒரு வாட்சோட ரேட்டு 3000ரூபா. இப்போ என்கிட்ட சேவிங்ஸில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, வேறு எந்த செலவும் அந்த நாளுக்கு வராதுன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். இல்லையா, ஓகே, கொஞ்சம் ஒரு 300ரூவா மாதம் எடுத்து வைப்போம். 10 மாதத்தில் அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்தலாம், அப்புறம் போய் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஏதோ ஒரு வர வேண்டிய அமௌண்ட் வருது, ஒரு அரியர்ஸ் வருது, ஏதோ அந்த மாதிரி ஒரு பெரிய இது வரப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய பொருளை நான் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். கடன் வாங்கி தான் அதை நம்ம சாதிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 5 மாதம் கழிச்சுக்கு எனக்கு ஒரு பணம் வருது, பணம் வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியுது. பட் ஆனால் 5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு செலவு இருக்குது அப்படின்னா, சரி நமக்கு தான் எனக்கு அந்த அமௌண்ட் வருதில்ல, அதை வாங்கி உன்கிட்ட கொடுத்துறேன், எனக்கு ஒரு 50,000 கொடு, ஒரு 10,000 கொடு, 30,000 கொடுன்னு எனக்கு வர வேண்டிய பணம் வர்றது என் நண்பர்களுக்கு தெரிஞ்சால் கூட கேட்கக்கூடாதுன்னு நான் நினப்பேன். நமக்கு வரப்போ வாங்கிக்கலாம். அது வரைக்கும் யூ ஷுட் வெயிட். என்னையை பொறுத்த மட்டும் அது நமக்கு தேவை அப்படின்னா கடவுள் அன்றைக்கே கொடுத்துருவார் அப்படிங்கிறது என்னுடைய தீராத நம்பிக்கை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா அதுவுமே நல்லதுக்கு தான். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொருளை சேமித்து வாங்குறது வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பிரின்சிபல். இந்த பிரின்சிபலெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு நிறையா டைம் வந்து தேவையில்லாத செலவு வந்து தவிர்த்திருக்கு. என்னை அறியாமலே ஆஹா நல்ல வேளை இதை வாங்கியிருந்தேன்னா என் காசு வந்து போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயம் நடந்திருக்கு. நிறைய டைம் வந்து கடன் வாங்கி பழகிட்டோம், இஎம்ஐ வாங்கி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நஷ்டம்தான். இஎம்ஐ வாங்குகிற பேரில் நம்ம 12,000 வாங்க வேண்டிய பொருளை 15,000 கட்டியிருப்போம். அப்போ 3,000 அந்த இடத்துல எனக்கு நஷ்டம் தான். நான் வாங்காமல் இருக்கிறதுனால எனக்கு சேவிங்ஸ் தான். அது மாதிரி நிறைய விஷயம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய டைம் நான் டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அப்புறம் வேணான்னு விட்ருக்கேன். அப்படியே வந்து 15,000 சேவ் பண்ணலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால் எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டாக அதுவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருக்குது. கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு நிறையா டைம் என்னை அறியாமல் பணம் சேர்ந்துருக்கு. முக்கியமாக இப்போ ஒரு லோன் ஏன் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹவுசிங் லோன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன், வாடகை கொடுத்துட்ருக்கேன், எனக்கு சொந்த வீடுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நான் லோன் போட்டு வீடெல்லாம் லோன் போட்டால் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு லோன் போடுறேன், 50 லட்ச ரூபா எனக்கு ஒரு லோன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்கள். 50 லட்ச ரூபா நான் லோன் போடுறேன், ஒரு 25 வருஷத்தில் திரும்பி கட்டுற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம வாங்க முடியும் சம்பளம், நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு. 50 லட்ச ரூபாய்க்கு நான் லோன் போடுறேன், 25 வருஷம் டென்யூர் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் நான் 8.75% வைக்கிறேன். அந்த மாதிரி வைக்கும் பொழுது என்னுடைய மந்த்லி இஎம்ஐ பார்த்திங்கன்னா 54,000 ரூபா நான் கட்டணும். இப்போ 40 லட்சம் வாங்குறேன்னா இப்போ 40,000 கட்டணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு நார்மல் கால்குலேஷன். இப்போ நான் 50 லட்சம் வாங்குகிறேன், அதனோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,12,00,000 ரூபா. சரியா? அப்போ நான் மொத்தமாக திரும்பி செலுத்த வேண்டியது 1,62,00,000 ரூபா. நான் 50,000 வாங்கின கடனுக்கு, நான் 50 லட்சமாக வாங்கின கடனுக்கு நான் 50 லட்சமோ இல்லை கொஞ்சம் வட்டியோ பண்ணால் பரவாயில்ல. ஆனால் 1,12,00,000 கட்டுறேன். டபுள் மடங்கு நான் கட்டுறேன், வட்டி மட்டுமே ப்ளஸ் அதையும் அசலையும் சேர்த்து 3 மடங்கு நான் கடனை திருப்பி செலுத்துகிறேன். அப்படிங்கிறப்ப அது எனக்கு நஷ்டம் தானே. எல்லாமே சொல்லுவாங்க இஎம்ஐ கட்டினா தெரியாது, வீடு சொந்தமாயிடும்னு. நீங்கள் 25 வருஷம் இஎம்ஐ கட்டினதுக்கு அப்புறம் தான் அஃபீஷியலாக லீகலி உங்களுக்கு அந்த வீடு சொந்தமாகும். அதுக்கு என்னையோடைய ப்ராசஸ் என்னென்னா, நான் 54,000 நான் மாதம் கட்டுறதுக்கு நான் 10,000லேருந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு வாடகை வீடு நல்லா ஆடம்பரமாக பார்க்கலாம். நான் இருக்கிற ஏரியாவில் நான் ஒரு 10,000லேருந்து 20,000த்துக்குள்ளே வாடகை கொடுத்துட்டு இருந்தேன்னா அந்த இஎம்ஐ கட்டுற காசுல எனக்கு 40,000லேருந்து 30,000 வரைக்கும் மிச்சப்படும். சரியா? இந்த இஎம்ஐங்கிறது என்னோட வருமானத்தில் கொஞ்சமாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப எனக்கு 40,000 30,000 நான் சேமிச்சுக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. 25 வருஷத்துக்கு சேமித்தா அப்போ எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். நான் 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல வீடே வாங்கிடலாமே. ஏன் 25 வருஷம் இந்த 40,000 30,000 மிச்சம் பண்ண காசை இன்னும் நான் ஞானமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணேன்னா ஒரு 10 வருஷத்தில் கூட நான் வீடு கட்டுறதுக்கு, கடன் வாங்காமல் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள்.
50 லட்சம் வாங்கிட்டு 1,62,00,000 கட்டுறது எப்படி? அதுக்கு பதிலாக வாடகையை கொடுத்துட்டு வாடகை 20,000 போனாலும் என்னால் மிச்சம் 30,000 சேமிக்க முடியுது. ப்ளஸ் வருமானத்துக்கும் எனக்கு வழி இருக்குங்கிறப்ப அதை சேமித்து நான் கொஞ்ச நாளைக்கு கழித்து சொந்த வீடு வாங்குறது எப்படி? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். 25 வருஷமும் நான் கடனாளின்னு பேர் எடுக்கிறத விட 25 வருஷம் நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து ஞானமாக வீடு கட்டுறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. அதனால தான் நான் லோன் ஆப்ஷனுக்கு போக மாட்டேன். ரொம்ப வயிறுலாம் எரியுதுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தா நான் 40 லட்ச ரூபா கடன் லோன் எடுத்திருக்கேன், ரிட்டர்ன்ஸ் வட்டியோடு சேர்த்து பார்த்தா 1 கோடி ரூபா கட்டணும் அப்படிங்கிறாங்க. சர்வ சாதாரணமாக அதை குறித்து கவலையே பட மாட்டேங்கிறாங்க. இப்போ 40 லட்சம் வாங்கி 80 லட்சம் கட்டினாலே நஷ்டம் தான். ஆனால் அதையும் மீறி போகுது. டென்யூரை குறைக்கலாம், அப்படி குறைக்கலாம், இப்படி குறைக்கலாங்கிறாங்க. நீங்கள் மொத்தமே இஎம்ஐயே உங்களுக்கு 50,000 அப்படிங்கிறப்ப எப்படி எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட் சேர்த்து கட்ட முடியும்? இப்போ நீங்கள் 50,000 நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சா தான் முடியும். அப்படின்னாலும் உங்கள் பணம் நஷ்டம் தானே. ஸோ என்ன தான் நம்ம திரும்பி நம்ம பாசிட்டிவ் சைடு போனாலும் லோன் அப்படிங்கிறது ஒரு ட்ராப்பு. அது வந்து நமக்கு முழுக்க நஷ்டம். அதோட முடிவு வந்து தோல்வி தான். அதுக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் லோன் கூட எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.